ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான இட்லி தோசைக்கு சாப்பிடக்கூடிய ஒரு பொடி ரெசிபி தான் செய்ய போகிறோம். சட்னி சாம்பார் எதுவுமே தேவைப்படாது. நிறையாவே இட்லி சாப்பிடுவாங்க, தோசையும் சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறீங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பட் ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு 150 கிராம் அளவுக்கு துவரம்பருப்பு, 100 கிராம் கடலைப்பருப்பு, 100 கிராம் உளுத்தம்பருப்பு, 15 20 வரமிளகாய் எடுத்திருக்கேன். வாங்க இப்போ நம்ம பருப்பெல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு 150 கிராம் அளவுக்கு எடுத்துருக்க துவரம்பருப்பு நல்லா சிம்மில் வச்சுட்டு எல்லா பருப்பையும் நல்லா வாசனை வர அளவுக்கு நல்லா வறுத்துடுங்க, கரிஞ்சிடக்கூடாது. அதுக்கப்புறம் நம்ம ஒரு கட்டி பூண்டு, 15 அல்லது 20 வரமிளகாய் எடுத்துருக்கோம். அதையும் சேர்த்து நல்லா வறுத்துட்டு உப்பு கொஞ்சமாக அதில் சேர்த்து வறுத்துக்குங்க. பெருங்காயத்தூள் லாஸ்ட்டாக சேர்த்துட்டு பிளேட்டில் சேர்த்துருங்க. பெருங்காயத்தூள் போட்டு வறுக்கக்கூடாது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா ஆற வச்சு மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி நல்லா கலந்து விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இது இட்லி தோசை கூட சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். சட்னி சாம்பார் தேவையே படாது. பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப்.